வணக்கம். நவராத்திரியோட 2வது நாள். இன்னைக்கும் நவராத்திரி ஸ்பெஷலா ஆன்மீக கதைகள் தான் பார்க்க போறோம். சும்ப நிசும்பனை அழிச்ச காளி தேவி ரொம்ப உக்கிரமா வர்றாங்க. அந்த ரத்தத்தை அந்த அரக்கங்களோட ரத்தத்தை குடிச்ச தேவிக்கு உக்கிரம் தனியவே மாட்டேங்குது. என்ன பண்ணினாலும் தேவி உக்கிரமாவே இருக்காங்க. சிவபெருமான் பார்த்தார். சிவபெருமான் வந்து காளி தேவி கிட்ட, வா இருவரும் நடனம் புரியலாம். யாரு வெற்றி பெறுகிறார்களோ அவங்க தோற்றவங்க வெற்றி பெற்றவர்களோட பேச்ச கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. தேவியும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. 2 பேரும் தாண்டவம் ஆடுகிறார்கள். தேவியின் உக்கிரம் தனிய தாண்டவம் ஆடிக்கொண்டே இருக்கிறார். சிவபெருமான் ஆடும் ஆட்டத்து அனைத்துக்கும் ஈடு கொடுத்து ஆடிக்கொண்டே இருக்கிறார். இறுதியாக சிவபெருமான் ஊர்த்துவ தாண்டவம், அதாவது இடது காலை மேல் தூக்கி ஆடுகின்ற அந்த தாண்டவம் ஆடும் பொழுது தேவியால அதை ஆட முடியல. அப்போ தோற்று போயிருந்தாங்க. அவங்களோட உக்கிரமும் தணிஞ்சு விடுகிறது. சரி, இவங்களோட ஆட்டத்திற்கு காரைக்கால் அம்மையார் பாட்டு பாடுகிறார்கள். தேவி உக்கிரமாக இங்க வரும்பொழுது சிவபெருமான் வந்து நடனம் புரியலாம் அப்படின்னு சொல்றது சரி. காரைக்கால் அம்மையார் அங்க எப்படி வந்தாங்க? ஏன்னா முன்னொரு காலத்திலேயே காரைக்கால் அம்மையார் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் ஒரு வரம் கேட்கிறார். 4 வரங்கள் கேட்கிறார். அதில் பிறவாமை வேண்டும், பிறந்தாலும் உன்னை மறவாமல் இருக்க வேண்டும், நீ ஆடும் நடனத்திற்கு நான் பாட்டு பாட வேண்டும் அப்படின்னு ஒரு வரம் கேட்கிறாங்க. அவங்க அப்படி கேட்டதுக்கு சிவபெருமான் சொல்கிறார், திரு ஆலங்காடு அப்படிங்கிற இடத்துல நீங்க போய் தவம் செய்யுங்க. அங்க நான் காளியோட வந்து நடனம் புரிவேன். அப்போ நீங்க பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி திரு ஆலங்காடுங்கிற இடத்துலதான் காரைக்கால் அம்மையார் தவம் செஞ்சு சிவபெருமான் வந்த நேரத்துல இவங்க பாட்டு பாடுறாங்க. சரி, இப்போ முன்னொரு காலத்துலதான் காரைக்கால் அம்மையார் உங்களது நடனத்திற்கு நான் பாட்டு பாட வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. எதிர்காலத்துல நடக்க போற இந்த நவராத்திரி, அதாவது இந்த அரக்கர்கள் எல்லாம் அழிக்க வேண்டும், காளி தேவி உக்கிரமாக வர வேண்டும், அவருடைய உக்கிரத்தை தணிப்பதற்காக சிவபெருமானும் காளி தேவியும் இணைந்து நடனம் ஆட வேண்டும், இந்த நடனத்திற்கும் காரைக்கால் அம்மையார் பாட வேண்டும் அப்படிங்கிறதும் முன்பே எழுதப்பட்ட ஒன்றுதான். அதன்படிதான் பின்னாளில் நடந்தது. சரிங்க, இப்போ நம்ம வாழ்க்கைக்கு வருவோம். நம்மளோட வாழ்க்கையில நடந்தவை, நடக்க போறவை, நன்மை தீமை, இந்த இடத்தில் பிறக்க வேண்டும், இப்படித்தான் இவருடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பது அனைத்துமே எழுதப்பட்ட ஒன்றுதான். சரி, எழுதப்பட்ட ஒண்ணு தானே. இதுல நம்ம எதுக்கு புதுசா ஏதோ ஒண்ணு பண்ணணும்? என்னதான் இருந்தாலும் நம்ம என்னதான் பண்ணாலும் எழுதுனது தானே நடக்கும். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நமக்கு என்ன எழுதியிருக்கு அப்படிங்கறதும் நமக்கு தெரியாது. ஆகவே இந்த பிறவியில் நம் மனித பிறவி எடுத்திருக்கிறோம். இந்த பிறவியில் நமக்கு எழுதிய எழுத்துக்கள் அனைத்தும் முன்பு செய்த வினைகள், அது நல்வினையாக இருந்தாலும் தீவினையாக இருந்தாலும் எமக்கு நல்லதையே தர வேண்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த நவராத்திரியின் அம்பிகையின் அருளை பரிபூர்ணமாக பெற்று மகிழ்வோம். நன்றி.